நியூஸ் 7 தமிழ், பொறுப்பும் பொது நலமும். டிசம்பர் 16 உலகையே அதிர்ச்சிக்குள்ளாக்கியது பாகிஸ்தானில் பெஷாவர் ராணுவ பள்ளியில் நடத்தப்பட்ட தாக்குதல். 132 மாணவர்கள் சுட்டுக் கொல்லப்பட்ட இந்த தாக்குதல் இதுவரை உலக அளவில் அரங்கேறிய தாக்குதல்களின் உச்சகட்டம். இந்த தாக்குதல் நடைபெற்று மாதங்கள் கடந்துவிட்டன. இன்றும் பாகிஸ்தானில் தாக்குதல்கள் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கின்றன. இந்த தாக்குதலுக்கு சிலர் தாலிபான்களை குற்றம் சாட்டும் அதே வேளையில் பாகிஸ்தானை சேர்ந்த இஸ்லாமிய அறிஞர்கள் சிலர் இந்தியாவையும் அகமதியர்களையும் குற்றம் சாட்டுகின்றனர். பாகிஸ்தான் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய சிலர் இந்த சம்பவத்திற்கு காரணமானவர்களாக கருதப்படும் அகமதியர்களை சுட்டுக் கொள்ள வேண்டும் என்று வெளிப்படையாக தெரிவிக்கின்றார். कहा कि जुर्रत से बात करें तो मैं भी एक बात जुर्रत से करना चाहता हूं, खुल के बात करना चाहता हूं जी, और वो बात ये है कि हम में से अभी तक நான் என் மனம் திறந்து ஒரு வார்த்தை சொல்ல விரும்புகிறேன். நீங்களும் அதையே கேட்டீர்கள். யார் இந்த சதியின் பின்னால் உள்ளார்? நான் அல்லாவத் பஷியாத் சொல்கிறேன். நம் நாட்டிலேயே முஸ்லிம்களுக்கு எதிரிகள் உள்ளனர். அவர்களை அடையாளம் கண்டுகொள்ள வேண்டும். இந்த சபையின் முன்னிலையில் அந்த எதிரியை பற்றி சொல்ல விரும்புகிறேன். அவர்கள் நம் எல்லோருக்கும் எதிரிகள். ஆனால் காலம் காலமாக இந்த வேறுபாடுகள் உள்ளன. அந்த எதிரி நம் எல்லோருக்கும் தெரிந்தவர்கள். அவர்கள் இந்த பாகிஸ்தானுக்கு எதிரிகள். அவர்கள் இந்த பாகிஸ்தானுக்கே எதிரிகள். அந்த எதிரியின் பெயர், அவர்கள் முகமதுக்கு பின்னால் நபிகள் யாரும் இல்லை என்ற கருத்தை உடைய காதியானி குழப்பவாதிகள். முக்கியமாக இவர்கள் தூக்கு தண்டனைக்கு ஆளானவர்கள், தண்டனைக்கு உட்பட்டவர்கள். ஏனென்றால் வீண் கலவரத்திற்கு வழிவகுத்தவர்கள். இஸ்லாமிய மக்கள் எல்லோரும் அந்த எதிரியை கண்டுகொள்ள வேண்டும். ஏனென்றால் நம் முன்னேயே கலவரத்தை அவர்கள் ஏற்படுத்தி விடுவார்கள். அவர்களின் சதியால் தான் இந்த கொடூரம் எல்லாம் தொடர்ந்து நடைபெறுகிறது. பெஷாவர் தாக்குதலுக்கு தெஹ்ரிக் தாலிபான் அமைப்பு பொறுப்பேற்றிருந்தாலும் விவாத நிகழ்ச்சியில் பேசிய மதகுருமார்கள் அகமதியர்களுக்கு இந்த தாக்குதல் தொடர்பாக தண்டனை விதிக்க வேண்டும் என்று வலியுறுத்தினர். அகமதிய மக்களின் உலகளாவிய தலைவர் மிர்சா மசூர் அகமது மனித நேயம் உள்ள ஒவ்வொரு மக்களுக்கும் பெஷாவர் தாக்குதல் அதிர்ச்சியையும் வேதனையும் அளித்துள்ளதாக தெரிவித்தார். யார் இந்த அகமதியர்கள்? எப்போது இந்த இயக்கம் தோன்றியது? हाँ, सिर्फ बुनियादी तौर पर सिर्फ इतना ही यही बात है कि जितने भी इस वक्त मुसलमानों के फिरके हैं, चाहे वो शिया ग्रुप से ताल्लुक रखने वाले हों, சன்னி பிரிவாக இருக்கட்டும் அல்லது ஷியா பிரிவாக இருக்கட்டும், தற்போதைய காலம் இறுதி காலம். இந்த காலத்தில் இஸ்லாம் வெறும் பெயரளவில் எஞ்சியிருக்கும். திருக்குரான் வெறும் எழுத்துக்களில் எஞ்சியிருக்கும். இது போன்ற காலகட்டத்தில் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் மற்றும் இமாம் மஹ்தி தோன்றுவார். அவர் மூலமாக இஸ்லாம் எழுச்சி பெறும் என்பதை அனைவரும் ஏற்றுக்கொள்கின்றனர். ஆனால் எங்களுக்கும் மற்றவர்களுக்கும் உள்ள வித்தியாசம் என்னவென்றால், அந்த இமாம் மஹ்தி மற்றும் வாக்களிக்கப்பட்ட மசீத் தோன்றிவிட்டார். அவரே ஹசரத் மிர்சா குலாம் அஹமத் அலி அவர்கள் என நாங்கள் நம்புகின்றோம். மற்ற முஸ்லிம்கள் அவர் வானத்தில் 2000 ஆண்டுகளாக உயிருடன் இருக்கிறார் என்று நம்புகின்றனர். இனிதான் வானத்தில் இருந்து இறங்கி வருவார் எனவும் நம்புகின்றனர். बस और दूसरे जो हैं अभी वेटिंग में हैं, वो इंतजार कर रहे हैं. பஞ்சாப் மாகாணத்தில் வாழ்ந்த மிர்சா குலாம் அகமது அகமதிய பிரிவின் முன்னோடி. முகமது நபிக்கு பிறகு வந்த இறை தூதராக இவர் தன்னை அறிவித்தார். மிர்சாவை இறை தூதர் என நம்புவதால் முகமது நபியே இறுதி இறை தூதர் என்று இஸ்லாமியர்களின் கருத்திலிருந்து மாறுபடுகின்றனர் அகமதியர். जमात अहमदिया एक इंटरनेशनल जमात है. அஹ்மதியா முஸ்லிம் ஜமாத் ஒரு உலகளாவிய ஜமாத் ஆகும். தற்போது 206 நாடுகளில் செயல்பட்டு வருகிறது. இந்த அமைப்பின் ஸ்தாபகர் ஹஜ்ரத் மிர்சா குலாம் அஹமத் காதியானி அலி அவர்கள். இவர் காதியான் கிராமத்தில் 1835 ஆண்டு பிறந்தார். 1891 ஆண்டு இவர் தன்னை இக்காலத்தின் வாக்களிக்கப்பட்ட மசூஹ் மற்றும் மஹ்தி என வாதம் புரிந்தார். அஹ்மதியா ஜமாத்தின் நோக்கம் சாந்தி சமாதானத்தை உலகில் நிலைநிறுத்த வேண்டும் என்பதாகும். எல்லாரிடத்திலும் அன்பு, எவரிடத்திலும் பகைமை இல்லை என்பது இந்த அமைப்பின் நோக்கமாகும். உலகில் அகமதியர்கள் அதிகம் வாழும் நாடு பாகிஸ்தான். ஏறத்தாழ 20 லட்சம் முதல் 50 லட்சம் அகமதியர்கள் அங்கு வாழ்கின்ற போதிலும் அந்நாடு அவர்களை இஸ்லாமியர்கள் என்று ஏற்றுக்கொள்ளவில்லை. அகமதியர்களை இஸ்லாமியர் அல்லாதோர் என்று அறிவிப்பதற்காக அந்நாடு அரசியல் அமைப்பு சட்டத்தில் திருத்தம் கொண்டு வரப்பட்டுள்ளது. பாகிஸ்தானில் அகமதியர்கள் பள்ளிவாசல்களில் தொழுகைக்கு செல்லவோ மற்ற இஸ்லாமியர்கள் போல் சக இஸ்லாமியர்களுக்கு வணக்கம் செலுத்தவோ அகமதியர்களுக்கு உரிமை இல்லை. और ये
देखें जमात अहमदिया जो है उस पर पहले 1974 में पार्लियामेंट में, आज के 21st सेंचुरी हो गया, पार्लियामेंट में 20th सेंचुरी में पार्लियामेंट 1974 ஜுல்ஃபிகார் அலி பூட்டோ பாகிஸ்தான் பாராளுமன்றத்தில் அகமதிகள் முஸ்லிம்கள் அல்ல என்ற அவசர சட்டத்தை இயற்றினார். 21ஆம் நூற்றாண்டில் ஒரு பிரிவை இவ்வாறு சட்டம் இயற்றி முஸ்லிம்கள் அல்ல என்று கூறுவது ஆச்சரியமளிக்கிறது. பாராளுமன்றம் இவ்வாறு கூற அதிகாரம் படைத்துள்ளதா? உதாரணமாக இந்திய பாராளுமன்றம் இங்குள்ள இந்துக்களை இந்துக்கள் அல்ல என்றும் முஸ்லிம்களை முஸ்லிம்கள் அல்ல என்றும் கூற முடியுமா? மதம் மார்க்கம் என்பது அந்தந்த மனிதனின் விருப்பம் மற்றும் சுதந்திரமாகும். वो तो मजहब जो है, जो रिलीजन है, जो धर्म है, वो तो एक इंसान का अपना विचारधारा है. சமீபத்திய கணக்கெடுப்பின்படி உலகம் முழுவதும் சுமார் 20 கோடிக்கும் மேற்பட்ட அகமதியர்கள் உள்ளனர். வங்கதேசம், இந்தோனேஷியா, மலேசியா என பல நாடுகளில் வாழும் இவர்கள் தங்களின் நம்பிக்கையின் அடிப்படையில் பல்வேறு இன்னல்களை சந்தித்து வருவதாக கூறுகின்றனர். இந்தியாவின் பஞ்சாப் மாநிலத்தில் இருக்கும் காதியான் என்ற நகர் அகமதியர்களின் தலைநகரமாக விளங்குகிறது. அகமதிய இயக்கத்தை நிறுவிய மிர்சா குலாம் அகமதுவின் நினைவாக ஆண்டுதோறும் ஜல்ச சலனா என்ற மாநாடு நடைபெற்று வருகிறது. இந்த மாநாட்டிற்கு உலகம் முழுவதும் இருந்து வரும் அகமதியர்கள் 10 நாட்கள் நடைபெறும் இந்த மாநாட்டில் மட்டுமே தங்களின் மத உரிமைகளை முழுமையாக அனுபவிப்பதாக தெரிவிக்கின்றனர். For them, there are this is Qadian is very close to their heart. இது அகமதியர்களின் முக்கிய இடம். நபிகளின் வாக்கையும் குரானில் உள்ள வாக்குகளை பூர்த்தி செய்ய வந்ததாக கருதப்படுபவரின் பிறப்பிடம். இங்கு வரும் மக்கள் மனமுருகி பிரார்த்திக்கின்றனர். அவர்களின் அன்பு இந்த இடத்தில் உள்ளது. ஏனென்றால் அகமதியர் சமூகத்தை தோற்றுவித்தவர் காலம் முழுவதும் வாழ்ந்து இறைவனடி சென்ற இடம் இது. மேலும் மக்கள் இங்கு வந்தால் ஆசான் செய்ய முடியும். கடவுள் புண்ணியத்தில் இந்தியா ஒரு சமத்துவமான நாடு. இங்கு மக்கள் தங்களின் விருப்பப்பட்ட கடவுள்களின் வழிபாட்டை நடத்தலாம். பாகிஸ்தானில் அவ்வாறு செய்ய முடியாது. So they have that very great sentiments when they come. இத்தனை இன்னல்களுக்கு பின்னர் தங்கள் அமைதி காப்பதற்கு அகமதிய இயக்கம் அறிவுறுத்திய சகிப்புத்தன்மையே என்கின்றனர் இவர்கள். பாகிஸ்தான் உள்ளிட்ட நாடுகள் அகமதியர்களை இஸ்லாமியர்கள் இல்லை என்று அறிவித்திருப்பதால் இஸ்லாமியர்களின் புனித கடமைகளில் முக்கியத்துவமாக கருதப்படும் ஹஜ் பயணத்தை தங்களால் மேற்கொள்ள முடியவில்லை என்று வருந்துகின்றனர் அகமதியர்கள். If an Ahmadi Muslim in Pakistan பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்ற வார்த்தைகளை பாகிஸ்தானில் கூறினால் சட்டத்திற்கு புறம்பாக பேசியதாக குற்றம் சாட்டப்படுவார்கள். பாகிஸ்தானில் இந்த வார்த்தைகளையோ குரானின் வாசகத்தையோ பயன்படுத்தினால் உங்கள் மீது போலீசார் வழக்கு தொடர்வார்கள். பாகிஸ்தானில் அகமதியர்களுக்கு எதிராகத்தான் சட்டமே உள்ளது. அந்த சட்டத்தை தான் மதபோதகர்கள் அகமதியர்களின் மீது பயன்படுத்துகின்றனர். 2010 லாகூரில் நடந்த சம்பவத்தின் போது அகமதியர்கள் வெள்ளிக்கிழமை தொழுகை செய்து கொண்டிருந்தனர். அப்பொழுது தீவிரவாதிகள் உள்ளே புகுந்து எங்கள் சமூக மக்களை கொன்றனர். இந்த மாநாட்டிற்கு வந்திருந்த 94 வயது பாகிஸ்தானி அகமதியரிடம் எதிர்வரும் காலத்தில் இந்த நிலை மாறுமா என்று கேட்டபோது, It won't come 100%. Majority will have to come. 100% வரும் என்று நான் கூறவில்லை, ஆனால் மெஜாரிட்டி வரும். நான் ஒரு அகமதியர். ஓசையாவின் வாக்குறுதிகளுக்கு கீழ் வாழ்கிறேன். விருப்பம் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் உலகம் மாற வேண்டியுள்ளது. இறைவன் ஹிந்து, முஸ்லிம், கிறிஸ்டின் என எல்லா பக்கங்களிலும் தனது தூதுவர்களை அனுப்பியுள்ளார். ராம்சந்தர்ஜி, பாபா நானக் தேவ் என பலர் உள்ளனர். அவர் எல்லோரின் கடவுள். ஹிந்து, முஸ்லிம், கிறிஸ்தவர்களுக்கு மட்டும் என்று இல்லை. எனக்கு நம்பிக்கை உள்ளது, காலம் மாறும், மெஜாரிட்டி வரும் என்று. He is God of everybody, not only Muslims, not only Hindus, everybody. பாகிஸ்தானில் மட்டுமல்லாமல் இந்தியாவிலும் மத ரீதியான துன்புறுத்தல்களை சந்தித்து வருவதாகவும் கூறுகின்றனர். சென்னையில் இருக்கும் ஒரு அகமதியர் இறந்தால் அவரை அடக்கம் செய்ய நெல்லைக்கு கொண்டு செல்ல வேண்டிய நிலை இருப்பதாகவும் கூறுகின்றனர் சென்னையில் வாழும் அகமதியர்கள். எங்களை பொறுத்தவரை நாங்கள் பிரச்சாரம் செய்வதை தடை செய்கிறார்கள், பொதுக்கூட்டங்கள் நடத்துவதை தடை செய்கிறார்கள். இது போன்ற இது அடுத்ததாக இந்த நல்லடக்கம் செய்வதற்கான இடம் கொடுப்பதிலும் பிரச்சனை செய்கிறார்கள். இது என்ன என்றால் மற்ற முஸ்லிம்களை பயமுறுத்துவது போன்ற ஒரு செயல்.
நீங்கள் அகமதி ஆனீர்களானால் உங்களுக்கும் இது போன்ற ஒரு தொல்லைகள் கிடைக்கும். அவங்க என்ன நினச்சிட்டாங்கன்னாக்கா, இப்படி பயமுறுத்தினா அவன் உண்மையை ஏற்று அகமதியத்தில் இணைய மாட்டான் என்ற ஒரு தப்பெண்ணம் கொண்டிருக்கிறார்கள். இந்தியா போன்ற ஜனநாயக நாட்டிலும் தங்களின் மத சுதந்திரம் பறிக்கப்படுவது கவலை அளிப்பதாகவும் கூறுகின்றனர். பிறருக்கு தீங்கு விளைவிக்க கூடாது என்ற அடிப்படை தத்துவத்தை மையமாக கொண்டதே தங்களுடைய நம்பிக்கை என்று கூறுகின்றனர் அகமதியர்கள். அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் தங்கள் மத கோட்பாட்டை கடைபிடிக்க அனுமதிக்க வேண்டும் என்றும் அவர்கள் கூறுகின்றனர். அந்த செய்தியை பார்த்தோம். உலகம் முழுவதும் கடவுள் நம்பிக்கை உள்ளவர்கள், கடவுள் நம்பிக்கை அற்றவர்கள் என இரண்டு பிரிவினர் இருக்கின்றனர். கடவுள் நம்பிக்கை அற்றவர்களுக்கு மதம் பற்றியோ நம்பிக்கை பற்றியோ எந்த கவலையும் இல்லை. ஆனால் ஒரு மதத்தை நம்புவர்கள் அந்த மதத்தை சார்ந்தவர்கள் அல்ல என்று கூறும்போது நிச்சயமாக அது அவர்களுக்கு அது வருத்தத்திற்குரிய விஷயமாகவே இருக்கும். இது பற்றி பேசுவதற்காக நம்மிடையே அகமதியர் அமைப்பை சேர்ந்த மத குரு ஷாஜகான் அவர்கள் நம்மிடையே இணைந்திருக்கிறார். வணக்கம் ஐயா. பாகிஸ்தானில் இந்த செய்தி தொகுப்பை பார்க்கும் பொழுது, பாகிஸ்தானில் நடந்த அந்த பெஷாவர் தாக்குதல், அந்த பள்ளியின் மீதான தாக்குதலில் தாலிபான்கள் பொறுப்பேற்ற பிறகும் தொடர்ச்சியாக அகமதியர்கள் மேலேயே அங்கே குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டு இருக்கிறது. என்ன மாதிரியான காரணமாக இருக்கும் இது? இப்போ இருந்துன்னு இல்லை, இது கிட்டத்தட்ட எப்போ பாகிஸ்தான் பிரிவினை, அதாவது இந்தியா பாகிஸ்தான் பிரிஞ்சு போனச்சோ அப்போ இருந்தே இந்த பிரச்சனை இருந்து வந்துகிட்டு தான் இருக்குது. அகமதிகளை அவர்கள் ஒடுக்க வேண்டும் அல்லது இல்லாமல் ஆக்கணும், இல்லைனா இவர்களை தம்முடைய மதத்திற்கு மாற்றிவிடும், இல்லை நாடு கடத்தணும், இப்படிங்கிற இந்த நோக்கத்தோடு கிட்டத்தட்ட 50 வருடத்துக்கு மேலாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். ஆக இவர்களுக்கு ஏதேனும் ஒரு காரணம் வேணும் எங்களை அகற்றுவதற்கு அல்லது எங்களை கொள்வதற்கு ஏதேனும் ஒரு காரணம் உங்களுக்கு வேணும். அப்போ இதற்கு பொறுப்பேற்றதற்கு பிறகும் கூட, அதாவது பொறுப்பேற்க முன்னாடி அப்படி தான் சொல்லியிருந்தாங்க, இவர்கள் தான் காரணம், இது காதியானிகளுடைய செயலாகத்தான் இருக்க முடியும். ஆனால் பொறுப்பேற்றதற்கு பிறகும் கூட இப்படிப்பட்ட வீடியோ நிகழ்ச்சிகளை பார்க்கும்போது இவர்கள் எந்த அளவுக்கு கொடூரமாக எங்களை தீர்க்க வேண்டும், இவர்கள் இல்லாமல் ஆக்க வேண்டும் என்ற விஷயம் நமக்கு புரிகிறது. இதற்குரிய முக்கிய காரணம் என்னவென்றால், இந்த காலத்தில் ஹசரத் மிர்சா குலாம் அஹமத் காதியானி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை நாங்கள் இந்த காலத்தினுடைய சீர்திருத்தவாதி, அதே போன்று குர்ஆனும் ஹஜரத் முகமது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னறிவித்த இமாம் மஹதி, ஈசா இப்னு மரியம் அப்படிங்கிறத நாங்கள் நம்புகின்றோம். இது அவர்களுடைய வாதத்தினுடைய அடிப்படையில் நாங்கள் நம்புகின்றோம். அதன் அடிப்படையில் இன்றைக்கி பல இந்த இயக்கம் செயல்பட்டுக்கிட்டு இருக்கு, உலகம் முழுவதும் செயல்பட்டுக்கிட்டு இருக்கு, பல வெற்றிகளும் கிடைத்து கொண்டிருக்கு. அதாவது இந்த இயக்கத்தினுடைய செயல்பாடுகளின் காரணமாக உலகம் முழுவதும் பல வெற்றிகள் கிடைச்சிக்கிட்டு இருக்கு. அதில் அந்த வெற்றிகள் கிடைப்பதின் காரணமாக இவர்கள் பொறாமைப்படுகின்றார்களா, அல்லது இவர்களிடத்திலிருந்து தான் அந்த இமாம் மஹதி வரணும், இவர் வர முடியாது அப்படிங்கிற அந்த கோணத்தில் செய்கின்றார்களா என்பதை நாம் அவர்கள்ட்ட தான் கேட்க முடியும். நம்மளை பொறுத்த வரைக்கும் இது உண்மை. அந்த உண்மையினுடைய அடிப்படையில் திருக்குர்ஆனிலையும் அதே போன்று முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எந்த அங்க அடையாளங்களை அல்லது இந்த இயக்கத்தினுடைய அடையாளங்களாக எதிரை கூறியிருக்கின்றார்களோ அவைகள் அனைத்தும் இந்த இயக்கத்தோடு பொருந்துகின்றது. முழு உலகமும் இது செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இப்போ உதாரணத்துக்கு எடுத்தீங்கன்னா உலகளாவிய ஒரு தலைமை. உலகளாவிய தலைமை என்பது இஸ்லாமிய அமைப்புகளில் கிட்டத்தட்ட 73 பிரிவுகள் இருக்கின்றன. ஆனால் அந்த 73 பிரிவுகளில் ஒரே ஒரு பிரிவு அகமதியா இயக்கத்தை தவிர்த்து வேற எந்த பிரிவிலையுமே உலகளாவிய தலைமை என்ற தலைமை இல்லை. ஆனால் நாம் இப்போ நிகழ்ச்சியிலையும் பார்த்தோம், முழு உலகளாவிய தலைமையாக ஹஜரத் மிர்சா மஸ்ரூர் அஹமத் ஹலிஃபத்துல் மஸீஹ் அல் ஹாமிஸ் 5வது தலைவராக இன்னைக்கு லண்டனில் வந்திருக்கிறாங்க. அவர்கள் கொடுக்கக்கூடிய அறிவுரைகள் இன்னைக்கு உலகம் முழுவதும் அந்தந்த நாடுகளில் அவர்களுடைய மொழிகளில் 2 நாளுக்குள்ள அந்த மொழியிலேயே அவங்களுடைய அறிவுரைகள் அல்லது வழிகாட்டல்கள் என்னங்கிறது சென்றடைந்து கொண்டிருக்கின்றது. நிச்சயமா இது பற்றி தொடர்ந்து பேசலாம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு 0R தொடரும்.